உங்க லைஃப்ல வந்து இந்த பிட்ரேல்ஸ்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட் ஒருத்தி ஸ்கூல்ல இருந்து ஃப்ரெண்ட் வச்சுக்கோங்களேன். ஸ்கூல்ல தான் ஃப்ரெண்ட் அவங்க வந்து வேற ஒரு கேங்ல இருந்து என்கிட்ட ஃப்ரெண்டா பழகினாங்க. நான் வந்துட்டு எடுத்தோடனே யார்ட்டுமே நல்லா பேசிட மாட்டேன். இன்கேஸ் என்கிட்ட பேசி கொஞ்சம் டைம் எடுக்கும். எனக்கு ஆக்சுவலாக யார்கிட்ட இருந்தாலும் டைம் எடுக்கும். டக்குன்னு பழகுற பொண்ணு கிடையாது. அவங்க கிட்ட பேசினேன். அவங்களுக்கு நான் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தேன். ஆனா அவங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி தான் ரொம்ப இது இல்லை. அப்படி இருக்கும்போது கடைசியில் அவங்க எல்லாமே நான் அவங்களுக்காக நின்றேன் பண்ணேன். அவங்க ஸ்ட்ரகிள்ஸை நான் ஃபேஸ் பண்ணுறதுக்காக நான் நின்னேன். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கஷ்டம் மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆனதே எனக்கு தெரியாது. அவங்க கூப்பிடவும் இல்லை. அவங்க அண்ணா ஸ்டேட்டஸ் போடுறப்ப நான் அவங்களுக்கு விஷ் பண்ணேன்னு சொல்லிடுங்க அண்ணான்னு சொல்லிட்டு. அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன் உங்க ஃப்ரெண்டு தானே கல்யாணத்துக்குலாம் கூப்பிட்டுருக்கலாம்ல, ஏன் அந்த மாதிரி பண்ணாங்க? அவங்க என்னவா இருக்கும்? ஆக்சுவலாக அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு லவ் பண்ணாங்க. அந்த லவ்ல வந்துட்டு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைலாம் வந்துச்சு. அதை அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. அது நான் கூட தான் அந்த ஃபேஸ் பண்ணேன். அந்த பையன் வந்துட்டு கடைசியில் என்ன லவ் பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது அவங்களுக்கு என்ன போர்ட்ரேட் ஆச்சுன்னு தெரியல. அதுல இருந்து அவங்க தள்ளி போயிட்டாங்க. ஸோ அதனால நானும் சரி, இப்போ எல்லா பிரேக்கப் பண்ண பசங்களுக்கும் சரி இல்ல பொண்ணுங்களுக்கும் சரி ஹீல் பண்றதுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஏன்? ஏன்னா அவங்க தனியா இருப்பாங்க இல்லையா? அந்த தனியா இருக்கும்போது அவங்க என்னென்னமோ தோணும். நார்மலா யோசிக்கிறவங்கன்னா பரவாயில்ல. இதுவே ரொம்ப யோசிக்கிறவங்க இல்ல ஏதாச்சும் இன்டெப்தா போயிட்டு வேற ஏதாவது முடிவு எடுக்கிறவங்க மாதிரினா கண்டிப்பா ஒருத்தவங்க வேணும்ல. என்னெல்லாம் கேட்டீங்கன்னா நான் வந்துட்டு எனக்கு ஒருத்தவங்க வேணும் அவசியமே கிடையாது. நான் உட்காந்து தனியா உட்காந்து அழுவேன். சொல்லி அழுதுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் நார்மல் ஆயிடுவேன். பழகிருச்சு.